Hi, hello and welcome to Tech with Hema. இந்த வீடியோவில் நாம் SQL பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் டேட்டாபேஸ் பற்றியும் DBMS, RDBMS பற்றியும் பார்த்தோம். டேட்டா எல்லாம் ஸ்டோர் பண்ணுற இடம் தான் டேட்டாபேஸ். DBMSங்கிறது எண்ட் யூசர்ஸ்க்கும் டேட்டாபேஸ்க்கும் நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி. சரி, இதில் SQLோட ரோல் என்ன? டேட்டாபேஸ் இருக்குது, இன்டர்ஃபேஸ் இருக்குது. இப்போது இந்த இன்டர்ஃபேஸ் வச்சு டேட்டாபேஸ் கிட்ட எப்படி பேசுகிறது? எனக்கு டேட்டா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் ஆகணும், இந்த டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணணும், ரீட் பண்ணணும்னா எப்படி பண்ணுறது? அதுக்கு தான் SQL. ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். இதை SQLன்னு சொல்லலாம், SQLன்னு சொல்லலாம். ஸோ டேட்டாபேஸ் கிட்ட நாம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு நேட்டிவ் லாங்குவேஜ் தான் SQL. RDBMSல டேட்டாலாம் டேபிள்ஸாக ஸ்டோர் ஆகியிருக்கும்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த SQL வச்சு நாம் டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணலாம். அந்த டேட்டாபேஸில் நமக்கு தேவையான டேபிள்ஸை குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சரில் க்ரியேட் பண்ணலாம். டேபிள் ஸ்ட்ரக்சரை மாற்றணுன்னா ஆல்டர் பண்ணலாம். க்ரியேட் பண்ண டேபிளில் டேட்டாவை இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் பண்ண டேட்டாவை அப்டேட் பண்ணலாம். தேவையில்லாத டேட்டாவை டெலீட் பண்ணலாம். நமக்கு தேவையான டேட்டாவை ரீட் பண்ணலாம். யூஸ் பண்ணாத காலம்ஸை டேட்டாபேஸை ட்ராப்பும் பண்ணலாம். ஸோ கிரியேட், ஆல்டர், இன்சர்ட், அப்டேட், டெலீட், செலக்ட், ட்ராப் இதெல்லாம் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற SQL கமெண்ட்ஸ். இப்போது ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணுன்னா, ஒரு கம்பெனியோட டேட்டாபேஸ் இருக்குது. அந்த டேட்டாபேஸில் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது பேரோல் சிஸ்டமில் எம்ப்ளாயீஸ்க்கு இன்க்ரிமெண்ட் போடணும். இந்த பொசிஷனில் இருக்கவங்களுக்கு இவ்வளோ ஹைக்கு, அந்த ஹைக்கை பொறுத்து அந்த பர்சன்டேஜ் வச்சு சேலரியை அப்டேட் பண்ணணும். இதை நீங்கள் SQLல சிம்பிளான query வச்சு ஈஸியாக பண்ணிட முடியும். டேட்டாபேஸில் டேட்டாலாம் ஸ்ட்ரக்சர்டாக ஸ்டோர் ஆகி இருக்கிறதால SQL வச்சு ஈஸியாக ரொம்ப அதிகமான டேட்டாவை கூட ரொம்ப கொஞ்ச நேரத்திலேயே அப்டேட் பண்ணிட முடியும். இந்த SQLல நாம் மைக்ரோசாஃப்ட் SQL Server, Oracle, MySQL, SQLite பல DBMS சாஃப்ட்வேர்ஸில் யூஸ் பண்ண முடியும். 80% ஆஃப் கமெண்ட்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் நாம் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரை பொறுத்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸும் இருக்கும் கமெண்ட்ஸில். இந்த டுட்டோரியல் ஃபுல்லாகவே நாம் மைக்ரோசாஃப்ட் SQL Server அதாவது MSSQL வச்சு தான் எல்லா கமெண்ட்ஸும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு SQL கமெண்ட்ஸ் பற்றியும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு SQL பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மைக்ரோசாஃப்ட் SQL Serverரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் SQLல பர்டிகுலராக ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்லித்தர விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புனா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon. Bye bye.